யாழில் மண் கலந்த குடிநீர் விநியோகம். நீதிபதி லபார் மற்றும் இளஞ்செழியனுக்கு அனூர் அரசில் நேர்ந்த கதி. அரசு வேலைவாய்ப்பு, வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசின் கோரிக்கை. இறுகும் யோசித மீதான பிடி, 1 மாத காலத்திற்குள் பாயப்போகும் வழக்கு. யாழ் கடற்பரப்பில் பரபரப்பு சம்பவம், துப்பாக்கி சூட்டில் 2 காயம். முல்லைத்தீவில் தூக்கிலிடப்பட்ட நாய், செல்லமாக வளர்த்த பெண் சொல்லும் கதை, கொடூர பெண்ணிற்கு விளக்கமறியல். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் மாநகர சபைக்குட்பட்ட சோமசுந்தரம் பகுதிக்கு மண்கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதாவது யாழ் மாநகர சபை உட்பட்ட பகுதிகளில் குழாய் மூலமாக நீர் வீடுகளுக்கு செல்கிறது. நேற்றைய தினம் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட சோமசுந்தரம் வீதியில் உள்ள வீடுகளுக்கு வழமையான குழாய் நீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள நீர்த்தாங்கிகளில் மண் கலந்த நீர் நிரப்பப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வீட்டுக்காரர் ஒருவர் நீரை போத்தலில் எடுத்தபோது சிவப்பு நிறமாக காட்சி அளித்ததை அவதானித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த போது குழாய் நீரில் ஏற்பட்ட பழுது காரணமாக திருத்த வேலைகள் இடம்பெற்றுள்ளதாகவும், திருத்த வேலையின் போது மண் உட்புகுந்த காரணத்தினால் அருகில் இருக்கும் வீடுகளில் குடிநீரில் சிவப்பு மண் கலந்த நீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்தது. சம்பவம் தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளரை தொடர்பு கொண்ட போது குறித்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவிற்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் நீதிபதி லபாருக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தத்துணிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாத தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காமல் பழிவாங்கியுள்ளதென்ற குற்றச்சாட்டுகளும் வடக்கின் சிவில் சமூகங்களால் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனத்தில் நீதியரசர் MDM லபார் புறக்கணிக்கப்பட்டது ஏனென்றும் சில கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமை சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பை கோரி நிற்கின்றனர் என்றும் தொழிலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவர்கள் அரசு தனியார் துறைகளில் வேலை செய்ய வேண்டும். இதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. ஆனால் அரசு துறையில் மாத்திரம் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கோரி இளைஞர் யுவதிகள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் அரசு துறையில் வேலைவாய்ப்பு இல்லை. தனியார் துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. எனவே இன்றைய இளையோர் தனியார் துறையிலும் வேலை செய்ய முன்வர வேண்டும். ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பு கோரி நிற்கின்றனர். இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர். தம்மை வேலையற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலைவாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும். அதை விடுத்து வீதிகளில் இறங்கி போராடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? படித்தவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அனைவருக்கும் அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று நம்பியிருக்க கூடாது என தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பான குற்றப்பிரேரணையில் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் மீது 1 மாத காலத்துக்குள் பண செலவை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜோசிதவிற்கு பிணை வழங்குவதனால் அவர் குற்றமற்றவர் என்று அர்த்தமில்லை எனவும் பிணைமுறி சட்டத்தின் விதிகளின் பிரகாரம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த அரசாங்கங்களைப் போன்று அரசாங்கம் செயற்படுவதாகவும் ஜோசித விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்படுவதாகவும் சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தேகங்கள் அனைத்தும் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் இன்னும் 1 மாதத்தில் நிவர்த்தி செய்யப்படும் என்றார். இந்த சம்பவம் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாகவும் எனினும் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன் சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்வது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த கடற்றொழிலாளர்கள் இருவரும் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய கடற்றொழிலாளர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்டது. இந்திய கடற்றொழிலாளர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்வதற்கு கடற்படை வீரர் முயற்சித்தபோது அவரை ஏற்றிக்கொண்டு கடற்றொழிலாளர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது. இதனையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய கடற்றொழிலாளர்கள் இருவர் காயமடைந்தனர். மேலும் கைதான இந்திய கடற்றொழிலாளர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் நடவடிக்கைகளின் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நாயை தூக்கிட்டு கொலை செய்த பெண் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மதகு வைத்த குளம் பகுதியில் சுமார் 35 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சாந்தரூபன் ஜீவநந்தினி எனும் 53 வயதுடைய தாயொருவர் நாய் ஒன்றை கடந்த 4 வருடங்களாக வளர்த்து வந்தார். இந்த நிலையில் மழை நேரத்தில் அருகில் வசிக்கும் இன்னொரு குடும்பம் ஒன்றின் ஆடுகளும் இந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு வருவதுண்டு. அண்மையில் மேய்ச்சலுக்கு வந்த ஆடுகளை நாய் கடித்துள்ளது. இதனை கண்ட கால்நடை வளர்ப்பாளர் நாய்க்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் 2 தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளார். இறுதியாக செய்த முறைப்பாட்டில் தனது கால்நடைகளை மணி கடித்துவிட்டதாகவும் அவை இறந்துவிட்டன எனவும் பதிவு செய்திருந்தார். முறைப்பாடுகளை பதிவு செய்த மாங்குளம் போலீசார் விசாரணைகளை இணக்க சபை எனும் கிராம மட்டங்களில் இடம்பெறும் ஆரம்ப நீதிமன்றத்திற்கு மாற்றியிருந்தனர். இணக்க சபைக்கு 2 தடவைகள் விசாரணைகளுக்கு இருதரப்பும் அழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து இணக்க சபை விசாரணைக்கு செல்ல வேண்டுமாயின் 22 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என நாயின் வளர்ப்பாளர் ஜீவநந்தினி எமக்கு தெரிவித்தார். தனது கணவரை இரத்த சுத்திகரிப்பிற்காக கொண்டு செல்ல வேண்டுமென்ற காரணத்தினாலும் வீட்டின் வறுமையை கருத்தில் கொண்டும் இறுதியாக சென்ற விசாரணையில் முழு ஒத்துழைப்பும் நல்குவதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட கால்நடை வளர்ப்பாளரான பெண் நாயை தன்னிடம் தருமாறும் கால்நடை இழப்பிற்கான இழப்பீட்டினை தர வேண்டும் எனவும் இணக்க சபையில் தெரிவித்துள்ளார். இழப்பீடு வழங்க பணமில்லாத நாயின் உரிமையாளர் நாயை கால்நடை வளர்ப்பாளரான பெண்ணிடம் தருவதாக ஒப்புதல் தெரிவித்துள்ளார். இணக்க சபை தீர்மான அடிப்படையில் மாலை 5 மணிக்கு முன்னதாக குறித்த பெண்ணிடம் மணியை ஒப்படைக்குமாறும் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தான் எனது வளர்ப்பு பிள்ளையை அவரிடம் கொடுத்தேன், ஆனால் அவர்கள் நாயை கொலை செய்து விட்டார்கள் என்று அந்த பெண் தெரிவித்தார். நாய் தனது வீட்டில் பிள்ளை போல வளர்ந்ததாகவும் தமது வீட்டிற்கு அதுதான் காவல் எனவும் அழுகியோடு தெரிவித்தார். இதேவேளை நாயை கொலை செய்த பெண் மாங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். அவர் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.